வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர் லாட்ரியோட 1 மணி கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 105. நம்ம கொடுத்ததில் ஏபிசி போர்டில் 05, அதாவது பிசி பாஸ் ஆகிருக்கு. இன்னொரு ஏபிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 நம்பரில் 2 நம்பர் கொடுத்துருந்தேன். 2 நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் 05, இன்னொரு நம்பரில் 106 கொடுத்துருந்தேன். ஸோ 6 ஒரு நம்பரில் நமக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. 2/4/2024 டியரோட 1 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்திங்கன்னா நமக்கு 6க்கு 1 வரும், 4க்கு 9 வரும். ஸோ நமக்கு 1694 அதுக்குள்ளே நமக்கு ஆல் போர்டு வர சான்சஸ் இருக்குது. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ 4 பார்த்திங்கன்னா அதோட பவர் நம்பர் 9 வரும், 8ஓட பவர் நம்பர் 3 வரும். ஸோ நமக்கு 4983க்குள்ளே நமக்கு ஏ போர்டு வர சான்ஸ் இருக்குது. பி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. 6ஓட பவர் நம்பர் 1 வரும், 8ஓட பவர் நம்பர் 3 வரும். ஸோ 6183க்குள்ளே நமக்கு பி போர்டு வர சான்ஸ் இருக்குது. சி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. அதுக்கு நீங்கள் பவர் எடுத்திங்கன்னா 6க்கு 1 வரும், 4க்கு 9 வரும். ஸோ 6194க்குள்ளே நமக்கு சி போர்டு வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா 2442 7997 38 அதுக்கப்புறம் 83 கிடச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் பவர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 24 சொல்லிடுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 79 வரும். அதுக்கப்புறம் 79க்கு பார்த்தீங்கன்னா அதே 27 வரும், 24 வரும். அதுக்கப்புறம் 38க்கு 83 தான் சேம். ஸோ நமக்கு நாளைக்கு பவர் எடுத்திங்கன்னா கூட இந்த நம்பர் தான் வருது. ஸோ நாளைக்கு டபுள்ஸில் வின்னிங் அடிக்க ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா 269 372 அதுக்கப்புறம் 485 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் பாக்ஸ் போட்டாலும் ஓகே, இல்லைனா டேரெக்டாக நம்பர் போடுங்க. பட் லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இப்போது மாதம் ஸ்டார்டிங்கில் எப்படி அடிக்கிறான்னு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணணும். ஸோ நான் கொடுக்குற கெஸிங்கை பாருங்கள், ரெகுலராக பாருங்கள். உங்களோட கெஸிங்கில் என்றைக்கு மேட்ச் ஆகுதோ அன்றைக்கி மட்டும் ப்ளே பண்ணால் போதும், சரிங்களா? ஓகே, இன்றைக்கான கெஸிங் அவ்வளோதான். டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நான் டபுள்ஸே வராதுன்னு சொல்லியிருந்தேன், 90% வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் கேரளாவில் டபுள்ஸ் அடிச்சிருக்கான். ஸோ கேரளாவில் டபுள்ஸ் நேற்று அடிச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு டியரில் ஒரு டபுள்ஸ் மினிமம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. எந்த ஷோவிலையாவது உங்களுக்கு டபுள்ஸ் வரணும்னு தோணுச்சு, உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக டபுள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வின்னிங் அடிக்க சான்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.